ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய சர்வ தரிசன தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய முதல் 3 நாட்களான டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிக்கு பெருமாளை தரிசனம் செய்வதற்காக பக்தர்களை லக்கி டிப் மூலமாக தான் டிடிடி தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த லக்கி டிப் ரிசல்ட்ஸும் கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி டிடிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து வைகுண்ட துவார தரிசன நாட்களான டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதியோடு சேர்த்து டிசம்பர் 29ஆம் தேதிக்கான தரிசனத்திற்கும் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸ்க்கு நேற்று டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கு டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன்ல. அந்த புக்கிங்குமே கம்ப்ளீட்டா ஃபுல் ஆகிடுச்சு. ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசன நாட்களுக்கு ஆன்லைன்ல 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்டுகளும் நேற்று டிடிடி இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கிங்குமே கம்ப்ளீட்டா ஃபுல் ஆகி முடிஞ்சிடுச்சு. இனி இந்த துவார தரிசன நாட்களுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய எந்தவித சான்சஸும் கிடையாது. இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களை 10 நாட்களுக்கும் டிடிடி கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸும் கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிருக்காங்க. அதனுடைய புக்கிங்கும் ஆன்லைன்ல ஓபன் ஆகாது, ஆஃப்லைன்லயும் நமக்கு கிடைக்காது. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்டுகளும் திருப்பதி ஏர்போர்ட் மற்றும் திருமலையில இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு ஆஃப்லைன்லையும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு இன்ஃபேன் தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசனமும், சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனமும், NRI, ஃபாரினர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் பர்சனலுக்கான தரிசனமும் கம்ப்ளீட்டா டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாட்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மற்றும் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸும் டிடிடி கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இப்போ லக்கி டிப்ல செலக்ட் ஆகாதவர்களும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியாதவங்களும் துவார தரிசனத்திற்கு போறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நேரடி சர்வ தரிசனம் மட்டும்தான். இந்த நேரடி சர்வ தரிசனத்திலையும் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் பக்தர்களை டிடிடி அனுமதிக்கிறாங்க. இந்த நேரடி சர்வ தரிசனத்திற்கு ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலையிலிருந்து அலோ பண்ணுவாங்களா அல்லது ஜனவரி 1ஆம் தேதி மதியத்திலிருந்தே நாங்க கியூல ஜாயின் பண்ணலாமா என்று சிலர் கேட்டிருக்கீங்க. ஜனவரி 1ஆம் தேதி இரவு வரைக்குமே லக்கி டிப்ல செலக்ட் ஆனவர்களுக்கு தரிசன ஸ்லாட்ஸ் டிடிடி ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. அதனால மேக்சிமம் ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவுல இருந்து இந்த ஜனவரி 2ஆம் தேதி சர்வ தரிசனத்திற்காக பக்தர்களை அனுமதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இருந்தாலுமே இதனை பற்றிய கிளியர் அப்டேட்ஸ் இனி வரக்கூடிய நாட்கள்ல டிடிடி கொடுப்பாங்க. எத்தனை மணியிலிருந்து இந்த சர்வ தரிசனத்திற்காக அலோ பண்ண போறாங்க என்ற தகவல்கள் கொடுப்பாங்க. ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான இந்த நேரடி சர்வ தரிசனத்திற்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 மூலமாக பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதிக்க போறதாக டிடிடி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதுல சிலர் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2ல போய் தான் நாங்க நேரடியாக தரிசனத்திற்கு போய் ரிப்போர்ட் பண்ணணுமா என்று கேட்டிருக்கீங்க. இதனுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டுமே டிடிடி குறிப்பிடுவாங்க. ஏன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 மூலமாக நேரடியாக தரிசனத்திற்கு அனுப்புவதற்கு சான்சஸ் கிடையாது. பொதுவாகவே நேரடி சர்வ தரிசனத்திற்கு கிருஷ்ண தேஜா சர்க்கிள் வழியாக தான் அனுப்புவாங்க. அதனால இதனுடைய எக்ஸாக்ட் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டும் டிடிடி வரக்கூடிய நாட்கள்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த நேரடி சர்வ தரிசனம் மூலம் யாரெல்லாம் தரிசனத்திற்கு போக முடியும், இதுல தரிசனம் செய்வதற்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்று சிலர் கேட்டிருக்கீங்க. இந்த நேரடி சர்வ தரிசனம் மூலமாக யார் வேண்டுமானாலும் தரிசனத்திற்கு போகலாம். ஏற்கனவே லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க, தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்க கூட இந்த நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்காக போகலாம். இந்த நேரடி சர்வ தரிசனத்துல தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பது முதல் நாள் ஜனவரி 2ஆம் தேதி தரிசனத்திற்கு போயிட்டு வரக்கூடியவங்க சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும். நேரடி சர்வ தரிசனத்துல எத்தனை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆச்சு என்பது ஜனவரி 2ஆம் தேதிக்குரிய அப்டேட்ஸ் ஜனவரி 3ஆம் தேதி தான் டிடிடியுமே அப்டேட் பண்ணுவாங்க. இந்த இன்புட்ஸ் எல்லாம் வந்த பிறகுதான் நேரடி சர்வ தரிசனத்துல தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் அப்ராக்சிமேட்டா ஆகும் என்பது நாமுமே ஜட்ஜ் பண்ண முடியும். லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க முதல் 3 நாட்களுக்குமே நேரடி சர்வ தரிசனம் மூலமாக தான் தரிசனத்திற்கு போக போறாங்க. அவங்களுக்கு ஆகக்கூடிய தரிசன நேரமும் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரைக்கும் நேரடி சர்வ தரிசனத்துல போகக்கூடிய பக்தர்களுக்கு ஆகக்கூடிய தரிசன நேரமும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா முதல் 3 நாட்களுக்கு
லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் தரிசனத்திற்கு போக போறாங்க. ஆனால் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசனத்திற்கு நேரடி சர்வ தரிசன பக்தர்களோடு சேர்ந்து ₹300 தரிசன டிக்கெட், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மற்றும் டோனாஸ் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடியவர்களும் தரிசனத்திற்கு வரக்கூடிய காரணத்தினால கூட்டம் இந்த நாட்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், முதல் 3 நாட்களை கம்பேர் பண்ணும்போது. அதனால முதல் 3 நாட்களை கம்பேர் பண்ணும்போது நேரடி சர்வ தரிசனத்துல மீதம் இருக்கக்கூடிய 7 நாட்கள்ல தரிசனத்திற்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆகலாம். நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் கிட்ட எந்தவித தரிசன டிக்கெட் மற்றும் டோக்கன் இல்லாத காரணத்தினால எங்களுக்கும் ரூம் கிடைக்குமா என்று கேட்டிருக்கீங்க. எங்களோட சின்ன குழந்தைகள், வயதானவர்களையும் அழைச்சிட்டு போற பிளான் வச்சிருக்கோம், எங்களுக்கு ரூம் கிடைப்பதற்கான சான்சஸ் என்னவெல்லாம் இருக்கும் என்றும் சிலர் கேட்டிருக்கீங்க. நேரடியாக ஆஃப்லைன்ல போய் நம்ம ரூம் புக் பண்றதுக்கு தரிசன டிக்கெட்டோ டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நீங்க தரிசனத்திற்கு போகக்கூடிய நாள் கீழ் திருப்பதியில தங்குவதற்கு உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல அதிகாலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைன்ல ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திருமலையில தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் சிஆர்ஓ ஆபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ஆஃப்லைன்ல ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த 2 இடத்துல உங்களுக்கு எங்க ரூம் தேவையோ அந்த இடத்திற்கு நீங்க நேரடியாக போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். ரூம் புக் பண்றதுக்கு ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பர் அவசியம். யார் கியூல நிற்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூல நின்று ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். திருமலையில தங்குவதற்காக சிஆர்ஓ ஆபீஸ்ல நீங்க ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்கீங்கன்னா நீங்க கியூல ஜாயின் பண்ண நேரத்தை பொறுத்தும் அன்றைய நாளினுடைய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேகன்சிஸ் பொறுத்தும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திலிருந்து மேக்சிமம் 4-5 மணி நேரத்திற்குள்ள ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நமக்கு வந்துடும். எங்க நமக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆகியிருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நம்ம நேரடியாக போய் ரூம் எடுத்துக்கலாம். இதே கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசத்துல நீங்க ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்கன்னா ரூம் புக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ரூம் அலாட் ஆகிருக்குன்னு இமீடியட்டா உங்ககிட்டே சொல்லிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு போய் நீங்க ரூம் கீ வாங்கி ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம். திருமலை, திருப்பதி இந்த 2 இடங்கள்ல எங்க நீங்க ரூம் எடுத்தாலுமே நீங்க ரூம் எடுத்த நேரத்துல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் மட்டும்தான் ஸ்டே பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த துவார தரிசன நாட்கள்ல ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்களா என்றும் சிலர் கேட்டிருந்தீங்க. அதற்கான சான்சஸ் மிக மிக குறைவு தான். ஏன்னா எல்லா பக்தர்களுக்குமே ரூம் கொடுக்கணும், எல்லா பக்தர்களுக்குமே திருமலை லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்ல தான் ரூம் கொடுக்குறாங்க என்ற காரணத்தினால எக்ஸ்டென்ஷனுக்கான வாய்ப்பு மிக குறைவு தான். மோஸ்ட்லி 24 மணி நேரம் தான் ஸ்டே பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க என்று சொல்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த ரூம் புக்கிங்ல முக்கியமாக நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், எந்த ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க ஆஃப்லைன்ல ரூம் எடுக்க போறீங்களோ அந்த ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பர்ல கடந்த 30 நாட்கள்ல எந்தவித ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க கடந்த 30 நாட்கள்ல ஏதாவது ஒரு ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பர் வைத்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக ரூம் எடுத்திருக்கீங்கன்னா அந்த நம்பர்களை தவிர்த்துட்டு வேறு யாராவது அவங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து ஆஃப்லைன்ல ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கு தான் 2 பேரினுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ் கொடுத்து நம்ம ரூம் புக் பண்ணணும். ஆஃப்லைன்ல ரூம் எடுப்பதற்கு ஒருத்தரினுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ் கொடுத்தாலே போதும். தனி ஒரு நபருக்கு டிடிடி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே டிடிடி ரூம் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல நம்ம புக் பண்ண முடியும். அடுத்து சிலர் இந்த துவார தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்துல மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் தரிசனம் செய்வதற்கு அலோ பண்ணுவாங்களா என்று கேட்டிருக்கீங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்துல டிக்கெட் மூலமோ டிக்கெட் இல்லாமலோ எப்படி நம்ம தரிசனத்திற்கு போனாலும் ஃபர்ஸ்ட் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு அதற்கடுத்துதான் துவார தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய வைகுண்ட பிரதட்சணத்திற்காக நாம போவோம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.